விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் குமளம்பட்டு கிராமம் ஸ்ரீ பேசும் பெருமாள் என்கின்ற ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய 4ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து நட்சத்திர தீபம், பஞ்சமுக ஆராதனை, கற்பூரவர்த்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் உற்சவர்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து திருத்தேரில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து திருத்தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரை மாடவீதி வழியாக வடம் பிடித்து வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ ஸ்ரீரங்காய நமக. ஓம் நமோ கோவிந்தாய நமக. ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக. ஓம் ஹரி ஓம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிள்ளைவயல் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் ஆணி மாத 71ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நேற்று பிள்ளைவயல் காளியம்மன் பூச்சொரிதல் திருவிழா. மக்களின் கஷ்டங்களை தீர்த்தும் பிள்ளை வரம் வேண்டுவோரின் வேண்டுதலை நிறைவேற்றியும் சிவகங்கையை காக்கும் காவல் தெய்வமாகவும் இந்த அம்மன் அருள் பாலிக்கிறார். ஆண்டுதோறும் ஆணி மாதத்தில் பூச்சொரிதல் விழா கொடியேற்றத்துடன் துவங்கி 7 நாட்கள் நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான பூச்சொரிதல் விழா அன்று வருடத்தில் ஒரு நாள் மட்டும் குழந்தையுடன் அம்மன் அருள் பாலிக்கிறார். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். நேற்று பூச்சொரிதல் விழாவில் மூலவர் அம்மன் குழந்தையை மடியில் வைத்தபடி சர்வ அலங்காரம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று காளியம்மனுக்கு பல வகையான பூக்களை சமர்ப்பித்து அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தனர். பெண்கள் தீபமேற்றி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் காமராஜர் வீதி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அன்னை ஸ்ரீ வீரமா காளியம்மன் திருக்கோவிலில் ஆணி மாத 71ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பல வகையான பூக்களை அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர். முன்னதாக மூலவர் வீரமா காளியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் பக்தர்கள் மல்லிகை, கனகாம்பரம், சம்பங்கி, மறிக்கொழுந்து, செவ்வந்தி உள்ளிட்ட பல வகையான பூக்களை தட்டுகளில் வைத்து ஊர்வலமாக வலம் வந்தனர். நிறைவாக கோவிலை அடைந்து அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர். அம்மனுக்கு பூக்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வீரமா காளியம்மனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அன்னை ஸ்ரீ வீரமா காளியம்மன் திருக்கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு மின்ரத திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக மூலவர் வீரமா காளியம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து உற்சவர் வீரமா காளியம்மன் சர்வ அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மின் ரதத்தில் எழுந்துருளினார். தொடர்ந்து அம்மனுக்கு உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர்.
மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்து கொடைரோடு அருகே உள்ள தளி கிராமத்தில் ஊரின் காவல் தெய்வமாக விளங்கும் நூற்றாண்டு பழமையான அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் பகவதி அம்மன் கோவில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் அம்மன் பூக்கரகம் ஜோடிக்கப்பட்டு தாரதப்பட்டை வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் மாவிளக்கு, தீச்சட்டி, பால்குடம் எடுத்து வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று அம்மன் பூக்கரக ஊர்வலம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் குத்தாட்டத்துடன் முளைப்பாரி எடுத்து அம்மன் ஊர்வலத்தில் கலந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவிழாவில் திண்டுக்கல், மதுரை, கோவை, நெல்லை, திருச்சி, சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த கொடைரோடு அருகே உள்ள மெட்டூர் கிராமத்தில் நூற்றாண்டு பழமையான அருள்மிகு ஸ்ரீ ஜம்புத்துறை அம்மன் கோவில் வருஷாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர், தாரதப்பட்டை, வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பிரம்மாண்ட யாகசாலையில் வைக்கப்பட்டு சிவாச்சாரியார் ஸ்ரீனிவாச சர்மா சுவாமிகள் தலைமையில் சிறப்பு யாக வேள்வி பூஜைகள் நடைபெற்றது. இதனையடுத்து வேத மந்திரங்கள் முழங்க ஜம்புத்துறை அம்மனுக்கு புனித நீர், இளநீர், பால், நெய், தேன் உட்பட 21 வகையான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய ஜம்புத்துறை அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் மேட்டூர் கிராம மக்கள் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஜம்புத்துறை அம்மன் மக்கள் நல அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காஞ்சிபுரம் மாநகரில் உதாசின் பாவாஜி மடம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ளது. இன்று குரு பூர்ணிமாவை முன்னிட்டு உலக நலனுக்காகவும் மன அமைதிக்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் உலகின் தலை சிறந்த குருவாகிய ஸ்ரீ அகசிய மகரிஷிக்கும் கால பைரவருக்கும் மகா யாகம் நடைபெற்று வருகிறது. இந்த யாகத்திற்காக பெரிய கிணறு அளவில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு 1008 ஹோம திரவியங்கள், 108 பழம் மற்றும் பட்சணங்கள், பட்டு வஸ்திரங்கள் கொண்டு யாகம் நடத்தப்பட்டு வருகிறது. யாகத்தின் இறுதியில் பைரவரின் 8 அவதாரத்திற்கு 8 பூர்ணாகதி நடைபெற்றது. இந்த யாகத்தில் திரளான பக்தர்களும் பாஜக இந்து முன்னணி அமைப்பினரும், பாவாஜி மடத்தின் கர்ஷினி சுவாமிகள், குருநாதர் அகஸ்திய ஸ்ரீ அன்பு செழியன், இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன், பிஜேபி மாவட்ட தலைவர் ஜெகதீசன், மாவட்ட துணைத் தலைவர் அதிசயம் குமார், ஜம்போடை சங்கர், முன்னாள் மாவட்ட செயலாளர் காயத்ரி பரமசிவம், மேற்கு மண்டல மாநகர தலைவர் தனலட்சுமி, வழக்கறிஞர் தசரதசா, இந்து முன்னணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் AS சந்தோஷ், பாலாஜி, பிரகாஷ், தொழில் பிரிவு நகர துணைத் தலைவர் காமேஷ், மாஸ்டர் கிருஷ்ணா, அதிமுக மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன், மாநகர அம்மா பேரவை இணை செயலாளர் மாணிக்கம் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர்.